அந்த மக ம். பையனை கூப்பிட்டுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வருது. ஒரு தூரத்துல பார்க்குறப்ப சித்திரை மாச வெயில்ன்றது தான் தொடங்குமே. அப்போ ஆமா. "எப்பா அ கத்துவாரு பிள்ளை வருது" அப்படின்னதுமே, "இந்த வெயில்லயா வர்றாக?" அப்படின்னு ஆத்தாக்காரி கத்தும். அப்ப பையன் அந்த குட்டி பையன் வர்றானே பிரபு, "பாட்டி வீடு எப்ப மம்மி வரும்? தண்ணி தாகமா இருக்கு மம்மி" அப்படின்னு தான் அவன் பேசுவான் மூச்சு வாங்கிக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா இரு, அந்த வீடுலாம் தெரியுதுல, அங்கதான் இருக்கு பாட்டி வீடு, சக்கரை பாட்டி வீடு. அவன் அம்மா அவன் அம்மாயி பேரு அது. அப்படின்னதும் வந்ததும் இவர் பேரனை பார்த்துருவாரு, தூக்கிடுவாரு, அவருடைய தூக்கி கொஞ்சுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆஹ் எப்படி இருந்தாலும் பிள்ளைய பார்த்தா அப்பனுக்கு எப்படி இருக்கும், ஏத்தா அப்படி கிறங்கி போயிருக்க, ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், அந்த பிள்ளை சும்மா இருக்காம வம்புலுக்கு உன் மருமை என்ன சோறே போட மாட்டாரு அப்படின்னது. 8 ஊர் தேடினாலும் ஏன் மருமை மாறி வரும், மருமன் மேல விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன நல்லா பாத்துக்கிற மருமனை எப்படி மாமனார் விட்டு கொடுப்பாரு, மகளைத்தான் திட்டுவாங்க, மருமனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏண்டாரி, ஆஹ் 8 ஊர் தேடினாலும் என் மருமை மாதிரி ஆளு கிடைக்குமா அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு வருவார். வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து கோழியை கழுத்தை திருகி இது எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கேன், சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இந்த அமைப்பு, இந்த காட்சிகளை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு மகளும் பேரனும் வர்றாங்க, மருமை வரப்போறாருன்றப்போ ஒரு அப்பன் ஆத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டு வீட்டுல வந்து அந்த பையன் தண்ணியை குடிச்சுட்டு அப்படியே ஓங்கரிச்சு துப்புவான். தண்ணி நல்லாவே இல்லை பாட்டி. அந்த இடத்துலதான் ஒரு எழுத்தாளர் ஒரு பிரேக்கை போட்டு, டேய் நிலைமை மாறுதுற, அந்த கதையுடைய தடம் மாறுது அப்படின்னாரு என்கிட்ட. கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துட்டேன் நான்.